கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நமக்கு போதுமானவராக இருந்து சுகம்பலம் ஜீவன் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளை கிருபையாய் நடத்தினதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த புதிய மாதம் மே மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதமும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 5 6 வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 91 5 6. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாகும் சங்காரம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நன்றாக நீங்க அறிந்து கொள்ளுங்க, இருள் என்றால் மிட் நைட். இப்படிப்பட்ட காரியங்களை தம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் அதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இந்த நாட்களிலே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சரீரத்தில் ஒரு சில பலவீனங்கள், சோர்வுகள் இதெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் உன்னை விலக்கி பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் வேத வசனம். இரவில உண்டாகும் பயங்கரம், பயம். இரவு நேரத்திலே சிலர் வெளியிலே சுத்துவது, தேவனுடைய பிள்ளைகளே, அதை வேதம் அனுமதிக்கவில்லை. இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இருள கொள்ளை நோய் நடமாடுகிறது. நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆட்டுக்குட்டிகளாய் நாம் இருக்கிறோம். நம் மந்தைக்கு நாம் மாலை வேளையில வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இரவில உண்டாகும் பயங்கரத்துக்கு தப்பும்படி, பகலிலே பறக்கும் அம்பு, நமக்கு விரோதமாய் எழும்புகிற அம்பு, நம்மளை பார்க்கிற அம்புகளை நாம் தாண்டி செல்லும்படி, இருளில் நடக்கும் கொள்ளை நோய், தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அதிலிருந்து விலகி சரியான நேரத்தில் எழும்பி சரியான நேரத்தில் படுக்கத்தக்க தேவன் கிருபை செய்யும்படி நாம் நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏன்னா வசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எந்த நேரம்னாலும் வெளியே போவேன், எப்படி வேணாலும் இருப்பேன் என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. நாம் ஆட்டுக்குட்டிகள். நம்மை தேவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். நீங்கள் இரவெல்லாம் ஜெபிக்கலாம். பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் ஜெபிக்கலாம், அது உங்களுக்கு பலனா இருக்கும். நீங்கள் வேதத்தை தியானிக்கலாம், அது உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் வெறுமனே சுத்துவது, நண்பர்களோடு நேரத்தை செலவிடுவது மத்தியானத்துல பாழாக்கும். பாருங்க, அழகாய் சொல்லுகிறார். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், நம்மளை பாழாக்குகிற சில போராட்டங்கள் மத்தியான வேளையில. அப்ப இதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் இதெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய நாமத்தினால எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால இந்த மாதத்துல இந்த இடத்தெல்லாம் தேவன் நமக்கு பாதுகாப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். பயப்படாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். பயப்படாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். ஏன்னா பயம் அப்பதான் நமக்கு வரும். தேவனுடைய பிள்ளைகளே, ஐயோ இங்க போயிட்டு வந்தோம் என்று சொல்லி ஒரு பயம் வரும். நீ பயப்படாத என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்காக போக வேண்டிய நேரம், போக வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆனாலும் வெறுமனே சும்மா நேரத்தை செலவிடுவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தேவன் விரும்புவதில்லை. அதில் நீங்கள் கவனமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் கவனமா இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியே வந்து விடலாம். இப்படிப்பட்ட போராட்டங்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. அதனால நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால இந்த மாதத்துல நமக்கு பயங்கரத்துக்கும் அம்புக்கும் கொள்ளை நோய்க்கும் சங்காரத்துக்கும் கர்த்தர் நம்மளை விலக்கி பாதுகாக்க போகிறார். ஒருவேளை எனக்கு அப்படித்தாயா வேலை என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அதில் பாதுகாக்க உண்மையிலவராக இருக்கிறார். அதிக நேரமே நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்க பிரியமானவர்களே. அதனால இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் முழுவதும் தேவைகளை சந்திப்பார். ஒருவேளை பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஐயோ நான் என்ன செய்வது, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசைகளை ஏற்பாடு பண்ணி தருகிற உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிரயாணங்கள், உங்களுடைய காரியங்கள், புதிதாய் தொழில் தொடங்குற காரியமா இருந்தாலும் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வசனம் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. பிரியமானவர்களே, தைரியமா இருக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிற வசனத்தை கொண்டு எங்களோடு பேசி வருகிறேன். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு அழகாய் நீர் வடிவமைத்து வைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு பிரதான மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து இருக்கிறீரப்பா. அந்த மெய்ப்பருக்கு பின்னாடி போகிற நல்ல ஒரு ஆடா எங்களை மாற்றும். தகப்பனே, இந்த வார்த்தை அநேகருக்குள்ளே கிரிய செய்யட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே செயல்படட்டும் அப்பா. இவர்களை ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்மிடத்துல திரும்ப கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துல நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமத்துல பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா. குறைகளை நிறைவாக்குங்க. இது யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கிரிய செய்யட்டும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஊற்றப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.